சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே திருச்சபையிலே அமர்ந்திருக்கிற உங்களையும், தொலைக்காட்சி ஆன்லைன் ஊடாக இணைந்து கொண்டிருக்கிற உங்களையும் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 12 மாதங்களும் எங்கள் ஊழியத்தை தாங்கின, ஜெபித்த அத்தனை குடும்பங்களுக்கும் ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே நன்றிகளை செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் இருக்கின்ற சமாதானங்களும் சந்தோஷங்களும் உங்கள் வாழ்விலே நிறைவாயிருக்க ஆண்டவரிடத்தில் நான் அதிகமாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் அறிந்திருக்கிற இந்த ஊழியங்களை குறித்து மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. இன்னும் பெண்கள் பக்கம் சத்தம் வரல. அல்லேலூயா. தனியா கொடுத்துட்டீங்க, சேர்ந்து அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நாளில என்ன பேசலாம் ஆண்டவரிடத்துல கேட்டேன். கிறிஸ்மஸ் ஒரு ஆசீர்வாதமான நாள் தான். நிச்சயமா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற நாள் தான். இந்த நாளில என்ன பேசலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆண்டவரிடத்துல உறவாட்டம், ஒரு அது எப்படி சொல்றது போயிட்டு இருந்தது. ஆண்டவரிடத்துல தேடல், வார்த்தை தேடிக்கொண்டே இருந்தேன். அப்ப கிறிஸ்மஸ் கொண்டாடுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஜனங்கள் எல்லாரும் நான் எதற்காக வந்தேனோ அந்த நோக்கத்தை மறந்து விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. என்னுடைய ஆசீர்வாதத்தை பெறாமல் இருக்கிறார்கள். அதற்காக பேசு என்று சொன்னார். உண்மையாவே நான் இந்த வார்த்தையை யோசித்து பார்க்கும்போது இது ஒரு நியாயமான காரியமா எனக்கும் தென்பட்டதுனால ஆண்டவர் உணர்த்துகிறதன்படி உங்களோட பேச போறேன். எதையும் எழுதி வைத்து பேச முடியாது, கர்த்தர் பேசுவாராக. அல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதம் 115வது சங்கீதம். சங்கீதம் சொன்னோடனே எல்லா பேருக்கும் 2-3 வசனம், நல்ல வசனமெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். ஆனாலும் கர்த்தர் கொடுத்தது 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 115 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கர்த்தர் எல்லாரையும் நினைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அவர் ஆசீர்வதிப்பதற்காக தான் தன்னை தானே சிலுவையின் முடிவு பரியந்தம் தாழ்த்தினார். அது மாத்திரமல்ல, ஏழை கோலமாக இந்த உலகத்திற்கு வந்தார். ஆனா அவர் நினைக்கிறது மாதிரி, அவருடைய நினைவுக்கு எட்டுகிறது மாதிரி நாம ஏதாவது செய்யறோமா அப்படிங்கறத கொஞ்சம் நாம என்ன செய்யணும், கவனிக்கணும். அல்லேலூயா. என்னையாவது வம்பா போச்சு. சரி, மீதியும் வாசிச்சிருமா. பாதி வசனம் எதுக்கு? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். நீங்களும் நான் யாரு? இப்ப பேசலாம் தாராளமா. சபை மக்களே நீங்க பேசலாம். நீங்களும் நான் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். அப்ப ஏன் நமக்கு ஆசீர்வாதம் வரல? ஆண்டவருடைய வார்த்தை பொய்யா? ஆண்டவருக்கு நம்ம மேல நினைப்பு இல்லையா? ஆண்டவருக்கு நம்மளை பத்தி பார்க்கிறதுக்கு கண்ணு தெரியலையா? அப்படித்தானே நம்ம சொல்றோமா இல்லையா? எங்கயா ஆண்டவருக்கு மட்டும் கண்ணு இருந்தா? ஆண்டவருக்கு எல்லாமே நேர்த்தியாய் இருக்கிறதுனாலதான் அவர் மாம்சத்தில் வந்த போதும் நேர்த்தியாய் வந்தார், இந்த உலகத்தை படைக்கும் போதும் நேர்த்தியாய் படைத்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அவர் சொல்றது என்னன்னா, நினைக்கிற அளவுக்கு ஒரு சின்ன தகுதியாவது நம்ம இடத்துல என்ன செய்யணும், இருக்கணும். இதைத்தான் நம்ம இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி, கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து யோசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. உண்மையாங்க. இப்போ செல்வராஜ் பிரதர் இந்த சபையில உட்கார்ந்து இருக்கிறார். எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க பேரை தான் டக்குன்னு சொல்ல முடியும். என்ன அவர் பேரை மட்டும் சொல்றாரு, நாங்கெல்லாம் வேண்டாதாலான்னு சொல்லிடாதீங்க. நிச்சயமா சொல்றேன், இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் என்னுடைய உறவுகள், என்னுடைய சொந்தங்கள். நீங்க தான் எனக்கு. நீங்க இல்லைன்னா நான் இல்லை. நிச்சயமா சொல்வேன்,
நான் எந்த சூழ்நிலைகளுமே பார்வையற்றோர்களையோ எந்த மாற்றுத்திறனாளிகளையோ எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்து குறைச்சு பேச மாட்டேன். சில காரியங்களை பிராக்டிக்கலா சொல்லுவேன், அதை என் கூடயே சேர்ந்து பேசிக்கிடுவான், அதுக்கப்புறம் அதை பத்தி தப்பா பேசுவாங்க. அது ரெண்டாவது விஷயம். அல்லேலூயா. அதை புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக சொல்லுவேன். சில அணுகுமுறைகள் சில காரியங்கள் இப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் எந்த இடத்துல என்னுடைய சொந்தங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா காரணம், என் வீட்டிலேயே 2 பேர் என்னவா இருக்கிறாங்க, பிளைண்டா இருக்கிறோம். அப்ப நான் என்னை நானே குறைத்து மதிப்பீடு போட்டுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எனக்கு கொஞ்சம் லேசா கேட்குது. இப்போ செல்வராஜ் பிரதரை நான் நினைக்கணும்னா சில காரியங்கள் என்கிட்ட உண்டு. அவருக்கு சாப்பிடுறதுக்கு காசு அண்ணாச்சி கொஞ்சமா கொடுப்பாரு. அதுல பாதிய முதலாளி, அவர் எப்பவுமே என்னைய முதலாளின்னு தான் கூப்பிடுவாரு. இன்னைக்கு இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா அப்படித்தானே. அவர் மகளும் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது நாங்க டூர் போயிருக்கோம். இன்னைக்கு அவருக்கு ஒரு 2 மக இருக்கு, பேத்தி இருக்கா. அல்லேலூயா. அப்ப நீண்ட கால பயணம் தொடர்புகள் எங்களுக்குள்ளே உண்டு. அப்ப என்ன செய்வாரு, தம்பி நீ வளர்ந்து வர்ற தம்பி, நீ நல்லா சாப்பிடுன்னு அவருக்கு கொடுக்குற காசுல 2 ஆம்லேட்டை எனக்கு வாங்கி கொடுப்பாரு. அல்லேலூயா. ஒரு மனிதனை நினைக்க வேண்டும் என்றால் ஏதாவது முகாந்திரம் என்ன செய்யணும், இருக்கணும். அப்ப தேவன் உங்களை நினைக்கணும்னா வெறும் கையா வீசிக்கிட்டு சர்ச்சுக்கு வாங்க, வெறும் கையா வீசிக்கிட்டு சர்ச்சுக்கு போங்க. நான் உங்களை மட்டும் சொல்லல, தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த செய்தியை இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே யாரெல்லாம் கேட்கிறீர்களோ, என் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களை நினைக்கிற அளவுக்கு உங்கள் கைகளில் இருக்கின்ற கிரியை என்ன, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இஸ்ரவேல் வீட்டார் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் சொன்னாங்கல்ல, அந்த இஸ்ரவேல் வீட்டார்ல ரொம்ப முக்கியமா இஸ்ரவேலர் மாத்தின ஒரு மனிதனை குறித்த சாட்சியை கூட நம்ம பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சீக்கிரம். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. யாக்கோபுடைய கிணறு இருந்தது. பாத்தீங்களா, யாருடைய கிணறு? யாக்கோபுடைய கிணறு. இந்த கிணறுல என்ன செய்யறாங்க? 12வது வசனத்தை வாசிமா. ஏன்னா இங்க ஒரு கதையே, பெரிய கதை இருக்கு. சொல்லணும்னா இன்னைக்குள்ள ஸ்லாட்டே முடிஞ்சிடும். எனக்கு கொடுக்கப்பட்ட டைமே 1 மணி நேரம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபுடைய கிணறு இருந்துச்சு. இந்த யாக்கோபு கிணறுல யார் போய் உட்கார்ந்திருந்தா? ஏசப்பா போய் உட்கார்ந்திருந்தாரு. அங்க ஒரு சமாரிய ஸ்திரீ வர்றாரு. அந்த பெண்ணிடத்துல தான் இந்த காம்ப்ரமைசேஷன், இந்த உரையாடல் காம்ப்ரமைசேஷன் என்ன செய்யுது, நடக்குது. சரி, இதெல்லாம் சொல்வதற்கு நேரம் இல்ல. 12வது வசனத்தை வாசிமா. இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும், நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும், அவரும் அவர் பிள்ளைகளும், அவர் மிருக ஜீவன்களும், அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்துக்கொண்டே என்றால், இதில் குடித்ததுண்டே என்றால். பாத்தீங்களா, யாக்கோபு என்ன செஞ்சிருக்காரு? தன்னுடைய ஊருக்காக, தன்னுடைய ஜனங்களுக்காக ஒரு கிணற்றை வெட்டி எல்லாருக்காகவும் பொதுவில் என்ன செஞ்சிருக்கிறாரு? அர்ப்பணித்திருக்கிறார். அப்போ அந்த இஸ்ரவேல் வீட்டார் என்ன செஞ்சிருப்பாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனாலதான் அவன் பஞ்சத்துல போன போதும் கூட அவன் மகனை கொண்டே அவனை தேவன் ஆசீர்வதிக்கும்படி கிருபை தந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பெருசா கேட்கிறோம், கர்த்தர் என்ன என் மேல நினைப்பே இல்ல, கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கவே இல்லை, ஏதோ வாழ்க்கை இருக்கு, ஏதோ போகுது, ஏதோ நடக்குது. நான் சொல்றேன், ஏதோனா உன் வாழ்க்கை ஏதோ மாதிரி தான் போயிட்டு இருக்கும். அதான் ஒரு காலத்துல இந்த சின்ன பொண்ணு குமாரம்மா ஒரு பாட்டு பாடுச்சு, ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த மாதிரி ஏதோ நாங்க இருக்க வேண்டியதான். ஆனா எதையாவது ஒன்றை கர்த்தர் நினைக்கும்படி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்கள் கரங்களில் இருந்தால், நிச்சயமா சொல்றேன், அவர் இஸ்ரவேல் குமாரனை ஆசீர்வதிப்பேன் என்றால், ஆரோன் வீட்டாரை ஆசீர்வதிப்பேன் என்றால், இந்த திருச்சபையிலும் தொலைக்காட்சியிலும் பார்க்கிற உங்களை அவர் ஆசீர்வதிக்காமல் இருப்பதில்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த கிறிஸ்துமஸ் வரைக்கும் எத்தனையோ ஃபங்க்ஷன் நம்ம போயிட்டோம், எத்தனையோ விழாக்களுக்கு போயிட்டோம், எத்தனையோ பேருக்கு எத்தனையோ காரியங்களிலே பிரயோஜனம் இல்லாதவராக இருந்து விட்டோம், ஊழியங்களில் செயல்பாடற்றவர்களாக இருந்து விட்டோம்.
இந்த கிறிஸ்மஸ் நாள்ல இருந்து ஒரு தீர்மானம் நீங்க எடுக்கணும். என்ன தீர்மானம்? என்ன தீர்மானம்? கர்த்தர் என்ன நினைக்கணும்னா, கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கணும்னா, ஏன் கையில யாக்கோபு கிணற வெட்டினது போல ஏதாவது ஒண்ணு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா நான் சொல்றேன், சாதாரண பிரதர் செல்வராஜ் பிரதர், சாதாரண பாப்பா ஜெனிஃபர் பைபிள் வாசிக்கிறதுனால நான் அவளை தேடுவேன். இப்படி நான் தேடுகிறேன் என்றால், என் தம்பிமார்கள் எனக்கு கொடுத்த ஊழியக்கார பிள்ளைங்க எனக்கு சட்டை எடுத்து கொடுத்து என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அப்படி சாதாரண உதவிகளுக்கே நான் அவர்களை தேடி அவர்களுக்கு வேண்டியதை நான் செய்கிறேன் என்றால், நீங்க தேவனுக்காக செய்யும் போது தேவன் உங்களை நினைப்பாரா நினைக்க மாட்டாரா? நம்ம பாடும்போது மட்டும் நடிச்சுக்கிறோம். நீங்க நினைச்சா எங்களுக்கு ஆசீர்வாதம், நீங்க மறந்தா நான் எங்க போவேன், எல்லாம் நல்லா தான் இருக்கு. அவர் நினைக்கணும்னா காரணம் இருக்குமா இல்லையா? உண்மையாவே ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் ஒரே பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கீங்க, அப்படித்தானே? அவ வேற கிளாஸ், நீங்க வேற கிளாஸ். உங்களுக்கு பின்னாடி அவ வந்திருக்கலாம், உங்களுக்கு முன்னாடி அவ வந்திருக்கலாம். போயிடுறீங்க, மறந்துடுறீங்க, பழகி இருக்கோம். அதே சமயத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலைகளிலே அவர்களோடு நீங்கள் வாழ வேண்டிய சூழ்நிலைகள், பழக வேண்டிய சூழ்நிலைகள், அருகாமையில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தா, இவர் பழைய காலத்திலிருந்து நம்மோட இருக்கிறாரியா, இவர் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரியா, அவர் அதெல்லாம் செஞ்சிருக்கிறாரியா நினைச்சு உங்களால ஆன உதவிய அவங்களுக்கு செய்யறீங்களா செய்யலையா? நிச்சயமா செய்றீங்கல்ல. அப்போ என் தேவனுக்காக நீங்கள் எதையாவது ஒன்றை செய்யும் போது நான் சொல்றேங்க, அவரும் உங்களுக்காக எதையாவது ஒன்றை செய்யாமல் இருக்கவே மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதே யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 12வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கும். என்ன சம்பவம்? பைபிள் நம்ம சர்ச்சில் நிறைய பேருக்கு தெரியும். என்ன சம்பவம்? 12வது அதிகாரத்தில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து ஒருத்தி தன்னுடைய தலை மயிரை கொண்டு என்ன செய்வா? மரியாள் ஏசப்பாவுடைய கால்களின் பாதத்தை தொடச்சு ஊற்றி விடுவா. அப்ப ஒரு வார்த்தை சொல்வார் தெரியுமா? இவள் என் வருகையிலும் கூட நினைவு கூறப்படுவாள். வருகை வரைக்கும் இது என் வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறது என்று சொல்லி ஏசாமி நினைத்தார். அது மாத்திரமில்ல, முதலாக தரிசனமானதும் யாருக்குத்தான்? கரங்களை தட்டி சொல்லுங்க ஐயா, சும்மா சொல்லாதீங்க. அப்ப நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? எதையாவது ஒன்றை கர்த்தருக்கு செய்தால் மட்டும்தான் அவர் உங்களை நினைப்பார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சொல்றேன், நிறைய மக்களோடு நான் பழகி இருக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் எனக்கு ஏராளம் தெரியும். அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணத்தை விசாரிச்சு பார்த்தா நிறைய ஊழியங்களை தாங்கியிருப்பாங்க, நிறைய சபைகளை கட்டியிருப்பாங்க. அல்லேலூயா. எனக்கு கூட இப்ப இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல தேவையில்லாத ஒரு செலவு, ஒரு 60,000 ரூபாய் பெயிண்டிங் செலவு வந்துச்சு. தேவையில்லாத செலவு வந்துச்சு. அதை குறித்து நான் ரொம்ப கலங்கி போய் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். ஒரு ஐயாவிடத்துல கருங்கல் பகுதியில் தொடர்பு ஏற்படுத்தி அந்த ஐயாட்ட சொன்னாரு, 30 லட்சம் ரூபாய் நான் என்னுடைய ஆஸ்தியில நான் சபை கட்டுமான பணிக்காக ஒதுக்கி வச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டேன். FMBB இருந்து நிறைய சபைகள் பேர் சொன்னார், சொல்ல விரும்பல, எல்லா ஊழியங்களுக்கும் கொடுத்துட்டேன். கடைசியா ஒரு 50,000 ரூபாய் இருக்கு, அதை நீங்க வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாரு. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த பிள்ளைங்க எல்லாருமே நல்ல ஹையர் பொசிஷன்ல இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு உதவி செஞ்சாதான் நினைக்கிறான் அப்படின்னா, தேவன் நீங்க உங்களை நினைக்கணும்னா நீங்க உங்க கையில ஏதாவது என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படி இல்லாம இருந்தா கண்டிப்பா அவர் என்ன செய்ய மாட்டாரு? உங்களை நினைக்க மாட்டாரு, உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரு. இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நீங்க என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க ஆண்டவருக்காக? என்ன கொடுக்க போறீங்க இனிமேல்? ஏதோ சர்ச்சில் கையில கொஞ்சம் போடுறோம், ஏதோ சர்ச்சுக்கு வர்றோம், அத்தோடு கடமை முடிந்து போகவில்லை. என் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பங்கு இருக்கிறது என் தேவனிடத்திலிருந்து. அந்த பங்கை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நீங்க என்ன செய்யணும்? கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நினைப்பு இருக்கணும், உங்க சம்பவம் நினைப்பு இருக்கணும். உங்களை பார்த்து சொல்லணும், இந்த பெண்ணா இந்த சர்ச்சுக்கு இது ஒரு சேர் வாங்கி கொடுத்தா, இந்த சர்ச்சுக்கு ஃபுல் பீட் வாங்கி கொடுத்தா, இந்த சர்ச்சுக்கு சவுண்ட் சிஸ்டம் வாங்கி கொடுத்தாங்க, இந்த சர்ச்சுக்கு ஒரு லைட் போட்டாங்க, இந்த சர்ச்சுக்கு ஒரு, என்னுடைய சபைக்கு நான் கேட்கல,
கர்த்தர் ஓரளவுக்கு போதுமான அளவு கொடுத்திருக்கிறார். இன்னும் கொஞ்சம் சேர் வசதியை தவிர என்னுடைய சேர்ச்சு கேட்கல. இருக்கிற இடங்களிலே என்ன செய்கிறோம், என்ன செய்திருக்கிறீங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 9வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 9வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 9வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் ஒரு சீசி இருந்தாள். அப்படித்தானமா போட்டிருக்கு? அவளுக்கு பேர் என்ன? தபித்தாள். அதுக்கு பேர் என்ன? சீசி. உங்களை பார்த்து சொல்றாங்களா சீசி? நம்மளை பார்த்து சீச்சி அப்படிங்கிறான். ஏய் இவங்கிட்ட போய் உட்காந்துராதப்பா, அப்படித்தானே? ஏய் இவகிட்ட போய் உட்காந்துராத, அவளும் கேட்க மாட்டா, நம்மளையும் கேட்க விட மாட்டா, காதுக்குள்ள என்னத்தையாவது சொல்லிட்டே இருப்பா, அப்படித்தானே? சரி வாசிங்க, வாசிமாளே. அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லீத்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள். இப்படி உங்கள்ட்ட ஏதாவது இருக்கா? இப்படி ஏதாவது உங்கள்ட்ட இருக்கா? நீங்க செத்து போனீங்கன்னா கிறிஸ்மஸ் நாள்ல சாவு வேணாம், நல்லா இருங்க. என்னைக்காவது ஒரு நாள் எல்லாருக்கும் சாவு உண்டு. எனக்கும் பாடுவாங்க. நம்ப வேண்டாம் பொய்யுலகை நம்ப வேண்டாம், ஆசை காட்டி பாசம் காட்டும் பாலுலகை நம்ப வேண்டாம். எல்லாருக்கும் பாடுவாங்க, எல்லாருக்கும் பாட்டு உண்டு. அப்படியே தூக்கிட்டு போகும்போது அழகா நம்ம இப்ப பாடுறோம்ல. இப்போ லாஸ்டா ரொம்ப நாள் ஆச்சு தமிழம்மாவுடைய அம்மாவுடைய அடக்கத்துக்கு போனது. அதுக்கு பின்னாடி இங்க ஒன்றும் போகல, வரும். அல்லேலூயா. சரி வரட்டும், வரும்போது வைய போறீங்கன்னு நல்ல ஆளு தாண்டா இந்த ஆளு. அல்லேலூயா. கையில வச்சுட்டு நிக்கிறாங்க. என்னத்த? அங்கி. அவள் செய்த நன்மைகள் உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? இனிமே இருக்கணும். இந்த மனுஷன் செய்து கொடுத்தது இது, இந்த மனுஷன் வாங்கி கொடுத்தது இது, இந்த மனுஷன் படிக்க வச்சது, இந்த மனுஷன் சோறு போட்டாரு, இந்த மனுஷன் சபையை கட்டி கொடுத்தாரு, இந்த மனுஷன் இந்த குடும்பத்துக்கு வீடு கட்டுறதுக்கு உதவி செஞ்சாரு. ஏதாவது கையில வச்சிருக்கீங்களா? பேனா வாங்கி கொடுத்தீங்களா? நோட்டு வாங்கி கொடுத்தீங்களா? சட்டை வாங்கி கொடுத்தீங்களா? உங்ககிட்ட இருக்கிற சாப்பாடையாவது போட்டீங்களா? சீக்கிரம் சாப்பிட்டு எந்திரி, அவனாவது வந்துட பாரு, வாட வெளியே வருது பிரியாணி. அல்லேலூயா. பாருங்க, அவ கையில வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. பேதுரு பார்த்திருப்பாரு, ஆகா இவ்வளவு நன்மை செய்த இந்த பெண்ணா, இவ்வளவு உதவி செய்த பெண்ணா. பார்த்திருப்பாரா? பார்க்க மாட்டாரா? சொல்லுங்க. நம்மளையும் ஆண்டவர் பார்ப்பாரா? பார்க்க மாட்டாரா? பேசுற என்னையும் பார்ப்பார், கேட்கிற உங்களையும் பார்ப்பார், தொலைக்காட்சியில் அமர்ந்திருக்கிற உங்களையும் பார்ப்பார். அல்லேலூயா. ஏதாவது கையில இருக்கணும். பாடும்போது மட்டும் நல்லா படிக்கணும். வெறுங்கையா நான் கடந்து வந்தேன், 2 பரிவாரங்கள் எனக்கு சொந்தீர். பாடும்போது மட்டும் நல்லா பாடிக்கும். வெறுங்கை இல்லைல்ல, உங்க கை நிறைஞ்சிருக்குல்ல, உங்க கையில கொஞ்சம் போல இருக்குல்ல, அதை அடுத்தவனுக்கு கொடுத்துருக்கீங்களா? கொடுக்கணும்னு தாயா நினைக்கிறேன். நாளைக்கு கொடுப்போம், நாளை கழிச்சு கிடைப்போம்னு நினைச்சேன். அதுக்குள்ள லேசா ஊசின வாடை வந்துருச்சு, வெளியேறிக்கு போட்டேன். சில பேர் இருக்கான், தானும் திங்க மாட்டான், மற்றவனையும் திங்க மாட்டான். அந்த காலத்தில் அடுக்கலையில கிளவி வச்சிருக்கோம், திங்கவும் தெரியாது, திங்கவும் முடியாது. லேசா வாடை வந்தவனே, இந்த நான் வேற ஆண்டி உனக்கு தாண்டா வச்சிருக்கேன் பாத்தியா? எப்படி பாத்தீங்களா? தோத்துறோம் பாக்குறாரு.
கைகளில் வைத்துக் கொண்டு நிக்கிறாங்க. வந்து என்ன செய்யறாரு வாசிமா? பேதுரு எல்லோரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், மரித்தவரை தேவனால் எழுப்ப முடியும் என்பதற்கு இது ஒரு சாட்சி. ஆனா அந்த சாட்சி, அந்த ஆசீர்வாதம் வருவதற்கு காரணம் என்னன்னா, அவள் கையில் நினைக்கக்கூடிய அளவுக்கு என்ன இருந்துச்சு? நன்மை இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை நினைக்கணும். எங்க நினைக்கிற அளவுக்கு இருக்கு? ஏதோ படுத்தாரு, படுத்தவனே போயிட்டாரு, அப்படித்தானே? என்னன்னே தெரியலையா? படுத்தா 2 நாள் இப்படின்னா நானும் போய் பார்த்தேன், கரெக்ட் சத்தம் வந்துச்சு, சோழி முடிஞ்சு. லேலோயா. இந்த கிறிஸ்மஸ்ல நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்னை பத்தி நான் என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தர் எடுத்துக்கிற நாள்ல நிச்சயமா அவர் சமூகத்துக்கு போவேன். அப்ப போகும்போது வெறும் கையா போகக்கூடாது. ஏதாவது எனக்காக என்னை பார்க்க வர்ற ஜனங்கள் சொல்லி நிற்கக்கூடிய அளவுல, என்னை நினைப்பூட்டுகிற அளவுல, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற அளவுல ஏதாவது கிரியை என் கையில இருக்கணும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஐயா, நிச்சயமா சொல்றேன், கிறிஸ்டியானிட்டி வாழ்வு என்பதே நன்மை செய்கிற ஒரு வாழ்வு. ஆனா இன்னைக்கு நன்மையே ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஏதாவது ஒண்ணு எதிர்பார்த்து தான் நன்மையை செய்யறான். உண்மையா நான் சொல்றேங்க, இந்த ஊழியத்துல நான் சொல்வேன், எப்பவுமே என் தம்பிமார்கள்ட்ட தங்கச்சிமார்ட்ட, எத்தனை பேர் என் கூட நிரந்தரமா இருக்க போறாங்களோ இருக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. எவன் இருந்தாலும் சரி, நான் சாகிற அன்னைக்கு 4 பேர்த்திட்ட வசூல் பண்ணி தான் சோறு போடணுமே தவிர, 4 பேர்த்துக்கு டீ வாங்கி கொடுக்கணுமே தவிர, அடக்கம் பண்ணணுமே தவிர, லட்சக்கணக்கிலையோ கோடி கணக்கிலையோ பேங்க் பேலன்ஸை ஏற்றி வச்சுட்டு போனா மோசஸ் மாரியப்பன் யாருமே சொல்லக்கூடாது. அது தேவையும் இல்லை. எனக்கு இருக்கிறதை எல்லாம் என் தேவனுக்காய் கொடுப்பேன். நிச்சயமா அவர் என்னை சுகமாய் வைப்பார். அல்லேலூயா. இந்த ஒரே ஒரு தீர்மானம் தான் இந்த ஊழியத்தை செய்துட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? அவர் நினைக்கணும். நிச்சயமா எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டுங்க, தேவன் என்னை நினைக்கிறாருங்கிறதுக்கு. சில நேரங்களில் ஒண்ணுமே இல்லாம இருக்கும். அந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் 21ஆம் தேதி ஃபங்க்ஷனுக்கு 1400 ரூபா தம்பி பெகின் டிசைன் பண்ணி கொடுத்த தம்பிக்கு பணம் போட்டு விட முடியல. 3 நாள் கழிச்சு பணம் போட்டு விட்டேன். எத்தனை லட்சங்களை நாம இப்ப செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை லட்சங்கள் எப்படி வந்துச்சு? அவர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். அதே தேவனுக்கு நீங்கள் நினைப்பூட்டுகிற அளவிலே, உங்கள் கைகளிலே காண்பிக்கக்கூடிய அளவிலே உங்கள் கைகளில் ஏதாவது ஒன்று இருந்தால் அவர் உங்களை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். இன்னும் ஆசீர்வாதம் வல்லியேன்னு புலம்புறதை விட்டுட்டு, ஆசீர்வாதம்னு பேரெல்லாம் வச்சுக்கிட்டு தர்த்தரனா தெரியறதை விட்டுட்டு, இருக்கிறதுல என்ன செய்யலாம், இருக்கிறதுல தேவனுக்கு என்ன செய்தோம் என்பதை கொஞ்சம் யோசிச்சா என்னவா இருக்கும்? நல்லா இருக்கும். அதே அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனத்தை மட்டும் வாசிமா. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனத்தை மட்டும் வாசிக்க கேட்போம். அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக ஆமென் அமைந்தது. கரங்களை தட்டி, நல்லா கையை தட்டி, உன் ஜெபங்களும், அதுக்கடுத்து உன் தானங்களும், அதுக்கடுத்து உன் தர்மங்களும் தேவனுடைய சமூகத்துல நினைப்பாட்டுதலாக இருந்தது. உங்களை பத்தி நினைக்கிறாங்களா? அவங்க கிடக்கான் கஞ்ச பையன், அவங்க கிடக்கான் பாவி பையன், அவங்க கிடக்கா. எத்தனை சாட்சி நம்மளை பத்தி, எத்தனை சாட்சி வருது? உங்க கையிலே விட்டுறேன். இன்றைக்கு இதை பார்க்கிற, இதை கேட்கிற, இந்த திருச்சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிற, வெளியிலிருந்து ஆடியோ ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தேவ ஜனமே, அவர் ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன் என்று சொன்னான். அந்த வார்த்தை திட்டமும் தெளிவுமான வார்த்தை, உண்மையான வார்த்தை. ஆனால் நம்மிடத்தில் ஏதாவது ஒன்று என்ன செய்யணும்? இருக்கணும். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இறக்கிற கிணறு தான் ஒரு முன்கை நீண்டாத்தான்
முன்கை நீண்டிருக்கா? நீண்டிருக்கா? நீண்டிருக்கு. வெரி குட். நீண்டால் நீங்க நீடோடி வாழ்வீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. நான் சொல்கிறேன், இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே அன்போடு கூட நீங்க உங்க கை நீண்டால் நீங்களும் நீடோடி வாழ்வீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கோடா கோடியாய் என் தேவனுடைய நாமத்தில் பெருகுவீர்கள். ஆனா நம்ம என்ன செய்யறது தெரியுமா? ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கை, தேவனிடத்தில் நிற்க தகுதி இல்லாத வாழ்க்கை, அவர் நினைக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாம் சரி பண்ணணும், எல்லாம் சரி பண்ணணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 34 சீக்கிரமாய் வேகமா வாங்க. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, யார? வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து. அல்லேலூயா. ஆண்டுடைய வருகை சமீபமாய் கொண்டிருக்கிறது. என் அன்பான தேவஜனமே, பண்டிகை கிறிஸ்தவர்களா இருக்காதீங்க. பண்டிகை காலத்துக்கு மட்டும் ஆலயத்தை தேடி வராதீங்க. பண்டிகைக்கு மாத்திரம் ஏழைகளுக்கு கொடுக்கிறத செய்யாதீங்க. உங்க பாவத்தை சாபத்தை போக்குறதுக்கு ஏழைகளுக்கு கொடுக்காதீங்க. வலது பக்கத்துல நிக்கிறதுக்குரிய தகுதி உங்களுக்குள்ள வேணும்னா உங்ககிட்ட இருக்கிறத எப்பவும் ஏழைகளுக்கு கொடு. அல்லேலூயா. நிச்சயமா அவருடைய வருகை வரப்போகுது. அப்ப செம்மறியாட்டையும் வெள்ளாட்டு குட்டியும் பிரிக்கிறது போல பிரிப்பார். அப்ப வலது பக்கத்தில் நிக்கிறவர்களை பார்த்து என்ன சொல்வாரு? வாசிமா. வாருங்கள், வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல், உலகம் உண்டானது முதல். அவர் சொல்ற ஆசீர்வாதத்தை பாருங்களேன். நல்லா கையை தட்டுங்களேன். புரிஞ்சா? நல்லா கையை தட்டுங்களேன். உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஏன் அப்படி சொல்றாரு? பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். இவ்வளவு நிகழமா நம்மளும் வசனத்தை வேகமா படிச்சுக்கிறோம். ஆனா ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கோமா? ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷன்ல உண்மையாவே சொந்தக்காரன் இருக்கான். அட்லீஸ்ட் ஒரு பணம் கொடுத்து உதவி செய்ய வேணாம், ஜாமீனுக்கு கையெழுத்து போட வேணாம், அவங்க குடும்பத்துக்காவது போய் ஒரு ஆறுதலா விசாரிச்சுட்டு வந்திருக்கீங்களா? சும்மாரப்பா நீ வேற, நான் போனேன்னா அவன் பாட்டுக்கு எண்ணெயை சேர்த்து உள்ள இழுத்து விடுறானோ இல்லையோ, நம்ம என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். எத்தனை வஸ்திரம் இருந்தாலும் நமக்கு 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 வீரர்ல வச்சு பூட்டு கட்டவே தெரியாது. 25 சேலை இருக்கும். நிறைய பேர்த்து நான் பார்த்துருக்கேன், கட்டவே தெரியாது. 25 சேலை இருக்கும். ஒரு அம்மா வீட்டுக்கு நான் போயிருந்தேன். 4 கிரைண்டர் இருந்துச்சு. இட்லி சுட்டுருந்தாங்க, சாப்பிட்டேன். ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னம்மா வீட்டில் ஆட்டினீங்களாமான்னு கேட்டேன். இல்லையா, கடையில் மாவு வாங்கினேன். ஏம்மா வீட்டில் 4 கிரைண்டர்லாம் இருக்கு. இது எங்க அப்பா கொடுத்தது 2, பரிசா வந்தது 2. எப்படி எங்க அப்பா கொடுத்தது 2, பரிசா 2, வருஷா வந்தது 2. எனக்கு ஆட்ட தெரியாது பிரதர். நான் நினைச்சு சொன்னேன், அம்மா சுடவாது தெரிஞ்சிருக்கேன், அது வரைக்கும் சந்தோஷம். சுடவாது தெரிஞ்சிருக்கேன், அது வரைக்கும் சந்தோஷம். நிறைய வீட்டில் சுடவே தெரியாது. தோசை சட்டி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? சப்பாத்தி புளியது. சரி போட்டோம். நிறைய காரியங்கள் இருக்கு. நகை பீரோ நிறைய வச்சிருப்பான், போட்டு அழகு பார்க்க மாட்டான், பொத்தி வச்சு அழகு பார்ப்பான். கடைசியில் கொல்ல போறமா பூட்டை உடைச்சிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. பாஸ்டர் ஷோ பண்ணிக்கிடுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு கண்ணு தெரியாத அம்மா அழுதாங்க. பாவம், எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின நகையில கூட அந்த சிஸ்டர் வந்திருக்காங்களா, எஸ்தர் ஆரப்பாளையம். பாவம் ரொம்ப அழுதாங்க. இப்படி சில நேரங்களில் நடக்கும்போது வேதனையாக தான் இருக்கும். ஆனால் சில பேர் இருந்தும் அதை மற்றவங்களுக்கு என்ன செய்ய மாட்டான்? கொடுக்க மாட்டான். ஒரு ஏழை பிள்ளை கல்யாணம் வருது. அப்படியா ஐயா, ஷோ பண்ணிக்கிறேன், இந்தாங்க 500 ரூபாய் என் பேரில் எழுதிக்க. ஏன் 50 பவுன் வச்சிருக்கேன், ஒரு 1/2 பவுனை போடு. ஒரு 1/2 கிராம தோடக்கூடியா? 1/2 கிராமில் தோடு வாங்க முடியாதுங்கிறீங்களா? வாங்க முடியாது. சரி,
5 பேர் அந்த 1/2 கிராமா கொடுத்தா 2.5 கிராம்ல தோடு என்ன செஞ்சிடலாம், வாங்கிடலாம். என்கிட்ட 1 கிராம் கூட 1 மில்லி கூட கிடையாது தங்கம், நான் வச்சுக்கிறவே மாட்டேன், தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி வாசிமா, அடுத்து என்ன சொல்றாரு? இவ்வளவு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்க. அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆமென். அவங்க பேரு என்னவா கொடுக்க, இவ்வளவும் கேட்ட மக்களுக்கு பேரு நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவர்களாக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவர்களாக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராக உம் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய. இந்த வசனத்தை இன்னைக்கு நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த வசனத்தை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த வசனத்தை ஸ்டேட்டஸ்ல போட்டா என்ன தெரியுமா சொல்றாங்க? ஓஹோ, மோசஸ் காணிக்கைக்கு பெரிய வட்டமா போடுறாரு. நான் காணிக்கைக்கு வட்டமும் போட மாட்டேன், வட்டமா வாங்கவும் மாட்டேன். ஏன்னா வட்டத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு விட்டத்துல இருந்து நான் பார்க்கக்கூடிய ஆளு. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிமா, மிகவும் சிறியவராகிய, மிகவும் சிறியவனாகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆமென் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு சொல்றேன், ஒருவேளை நான் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், சூழ்நிலை சரியில்லை. ஒருவேளை நான் உதவி செய்யணும் நினைக்கிறேன், என்கிட்ட அவன் நன்றி இல்லாம இருக்கேன், எனக்கு உதவி செய்ய மாட்டான். இதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. உங்களுடைய உதவியோ உங்களுடைய நன்மைகளும் யார்கிட்ட டைரக்டா போகுது? தேவனிடத்துல போகுது. அவர் நினைக்கிற இடத்துக்கு போகுது. அவர் நினைச்ச உடனே உங்களுக்கு எப்படி வருது? அது ஆசீர்வாதமாய் வருகிறது. அல்லேலூயா. இனி நீங்க என்ன செய்யணும்? பசி உள்ளவனை கண்டா சாப்பாடு கொடுக்கணும். ட்ரெஸ் உங்ககிட்ட யோவான் காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் பிரசங்கித்துட்டு வர்றோம். பண்டிகை நாட்கள்ல மட்டும் இல்ல, எப்பவுமே ஒரு கூட்ட மக்கள் இன்னும் வீதிகளிலே சரியான ஆடைகள் இல்லாம தான் என்ன செஞ்சிட்டு இருக்கு? அலைஞ்சிட்டு இருக்கு. இன்னும் விசாரிப்பட்ட நிலையில எத்தனையோ ஆர்பனேஜ் ஹோம் இருக்கிறது எங்கள் ஹோமை போல, எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கிறது எங்கள் ஹோமை போல. என்ன செய்யணும்? விசாரிக்கணும். இப்படி நீங்க விசாரிக்கும் போது தேவன் உங்களை நினைப்பார், நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் உங்களுக்கு சுனேமியாளை பத்தி தெரியும், நான் அதிகமாய் சொல்லி இருக்கிறேன். அவள் ஊழியக்காரனை நேசித்தாள், அவள் கிரியை நினைக்கப்பட்டது. இன்னும் ராகாப்பை பத்தி உங்களுக்கு தெரியும், எடுத்து கூட வாசிரமா, அதை பத்தியும் கூட அவருடைய கிரியை பத்தி அழகா அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவளை நினைக்கிறாங்க பாருங்களேன், நினைக்கிறாங்க பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. 2வது அதிகாரம் 24 வாசிங்க. நான் அதுக்கு முன்னாடி ஆபிரகாமுடைய காரியங்கள் இருக்கு, ஆபிரகாம் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இருந்தாலும் இந்த ராகாப் இந்நேரத்தில் நினைவு கூறுகிற ஒரு மனுஷியாக இருக்கிறாள். அது மாத்திரமல்ல, தேவனால் நினைவு கூறப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷியாகவும் இருக்கிறாள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 24:2-24 யாக்கோபு 2:24. ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று நீங்கள் காண்கிறீர்களா? அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவர்களாகப்பட்டாள். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பைபிள்ல இன்னொரு மொழி பைபிளை போட்டிருக்கு, அவள் கிரியினால் அல்லவோ நினைவு கூறப்பட்டாள். அல்லேலூயா. இங்கே போட்டிருக்கு நீதிமானாக்கப்பட்டாள். அல்லேலூயா. இன்னைக்கு உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? இனிமேலாவது ஏதாவது வருமா? சில பேர் கொடுக்குறாங்க, உண்மையா சந்தோஷம். அந்த கிறிஸ்மஸ் மட்டும் வந்தா கொடுக்குறாங்க, ஈஸ்டர் வந்தா கொடுக்குறாங்க. அப்படி இல்லைங்க. தேவன் உங்களுக்கு கொடுக்கும்போது பணத்தை மட்டும் இல்லை, எல்லா காரியத்திலுமே அவருக்கென்று எதையாவது ஒன்றை நாம் என்ன செய்யணும்? செய்தாக வேண்டும். அதனாலதான் அந்த காலத்துல ஒரு பழைய பாட்டு, ரொம்ப அழகான ஒரு பாட்டு வந்துச்சு. உண்மையாவே இந்த பாட்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும்.
உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? இன்று ஆண்டவர் பிறந்திருக்கிற நாளில் நம்மை பார்த்து கேட்கிறாரு, என்ன செஞ்சிருக்கிறோம் அவருக்காக? என்ன செய்திருக்கிறோம்? ஏதோ பிறப்பை கொண்டாடிட்டு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையின் தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு. இதோ சகல ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இப்படி சொல்லிட்டு போறது மட்டும் ஊழியம் அல்ல. இதை கேட்கிறதோடு மட்டும் நம் கடமை முடிந்து போவது அல்ல. நமக்காக பிறந்த பாலகன் என்னெல்லாம் செய்தாரோ அதுல கொஞ்சமாவது அவர் சமூகத்துக்கு எட்டுற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? செய்யணும். செஞ்சீங்கன்னா நான் சொல்றேன், இஸ்ரவேல் வீட்டை மட்டும் அவர் ஆசீர்வதிக்கிறவர் இல்ல, ஆரோன் குடும்பத்தை மட்டும் ஆசீர்வதிக்கிறவர் இல்ல, இந்த தொலைக்காட்சியிலே பார்க்கிற, திருச்சபையிலே உட்கார்ந்து இருக்கிற, இந்த நாளில் எங்களோடு இணைந்து கொண்டு யாரெல்லாம் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறீர்களோ அவர்கள் எல்லா பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வேதத்துல தெரியும்ல உங்களுக்கு, மொர்தெக்காய் பத்தி தெரியும்ல, அவருடைய செய்கை ராஜாவுக்கு நினைப்பூட்டுற விதத்துல நாளாகம புஸ்தகத்துல எழுதி இருந்துச்சு. அப்படியே நினைப்பூட்டின உடனே என்ன செஞ்சா? ராஜ குதிரையில் வைத்து அலங்கரிக்கப்பட்டாங்க. ஒரு சாதாரணமான ராஜா நினைப்புக்கு வந்த உடனே அவ்வளவு அழகா மொர்தெக்காயை அலங்கரிக்க முடியும்னா, இன்றைக்கும் என் தேவனால உங்களை ஆசீர்வதிக்காம இருக்க முடியாது, அலங்கரிக்காம இருக்க முடியாது. ஆனா நம்ம கையில என்ன செய்யணும்? வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லுகிற அந்த ஆசீர்வாதத்துக்குரிய தகுதி ஏதாவது ஒண்ணு நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். இதை அறிஞ்ச நாள்ல இருந்து தான் என்னால் முடிந்தவரை இன்னும் என்ன செய்ய முடியும்னு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடத்தி முடிக்கும் போது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2 லட்சம் கடன் வந்தா கூட அதை ஒரு சீட்டு போட்டு மக்கள்கிட்ட தெரிஞ்ச விசுவாச குடும்பங்கள்ட்ட சொல்லி ஏதாவது ஒரு வழியில கர்த்தரிடத்துல முழங்கால்ல காத்திருந்து நடத்தி கொண்டிருக்கிறேனே தவிர வேற ஒரு காரியம் கிடையாது. ஏன்னா நோய் இல்லாம, சுகர் இல்லாம, பிரஷர் இல்லாம, பிபி இல்லாம, ரெகுலர் மாத்திரை எதுவும் இல்லாம என்னை அவர் நினைத்திருக்கிறார், என்னை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கும் நீங்க அப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்கும்போது கர்த்தர் உங்களை நினைக்கிறது மாத்திரமல்ல, உங்களை ஆசீர்வதித்து இஸ்ரவேல் குடும்பத்தை போல, ஆரோன் குடும்பத்தை போல இந்த மகிழ்ச்சியான நல்ல நாளிலே உங்களை பெருகச் செய்வாராக. ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன், அன்போடு கூட உங்களுக்காய் நான் இப்பொழுதும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். அவரும் எழுந்து நிற்போம். ஆரிபராரோ இந்த அவனியன் மானுடனே, ஆரிபராரோ இந்த அவனியோர் மானுடமே, ஆளிடை கொடிலில் மௌனமாய் உதித்த அற்புத பாலகனா, ஆளிடை கொடிலில் மௌனமாய் உதித்த அற்புத பாலகனா, பாருருவாகும் முன்னே இருந்த பரம்பொருள் தானிவரோ, பாருருவாகும் முன்னே இருந்த பரம்பொருள் தானிவரோ, சீருடன் புவிவான் அவை பொருள் யாவை சிருஷ்டித்த மாமல்லரோ, சீருடன் புவிவான் அவை பொருள் யாவை சிருஷ்டித்த மாமல்லரோ, ஆரிபராரோ இந்த அவனியோர் மானுடமே, ஆளிடை கொடிலில் மோனமாய் உதித்த அற்புத பாலகனா. எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நீர் தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே
நீர் எங்களை நினைப்பதற்கு ஆண்டவரே எங்களிடத்தில் இருக்கிற குறைவுகள் என்ன, எதை நாங்கள் கொடுக்க வேண்டும், எதை நாங்கள் சரி பண்ண வேண்டும், எல்லாவற்றையும் எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உங்களை நினைக்கிறார். அவர் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுக்கு ஒரு சின்ன தீர்மானம். தொற்கால் கைகளில் காணப்பட்டதை போல என் கைகளிலும் ஏதாவது ஒன்று காணப்படும்படி தகுதியை நான் ஏற்படுத்துவேன் என்று சொல்லுங்க. என் கையில வச்சிருக்கிறதுக்கு எதையாவது ஒன்றை கர்த்தர் கொடுப்பார். கொடுத்ததிலிருந்து நான் திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை சமாதானத்தோட, சந்தோஷத்தோட, நோய் இல்லாம, தரித்திரங்கள் இல்லாம, நல்ல பொசிஷன்ல அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் அலைந்து தெரியாதபடிக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் வலக்கரம் நீட்டி மனதார இதை தொலைக்காட்சியில பார்க்கிறவர்களையும் உங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ராகாப் கிரியினால் நினைவு கூறப்பட்டதை போல, கொர்நேனி தன்னுடைய கிரியினால் நினைவு கூறப்பட்டதை போல, ஆண்டவரே ஸ்தோத்திரம், துர்கால் என்கிற தவித்தால் தன்னுடைய கிரியினால் நினைவு கூறப்பட்டதை போல இந்த செய்தி எங்கெல்லாம் போகிறதோ, இந்த செய்தியை எப்படி என் சபை திருச்சபை மக்கள் ஏற்றுக்கொண்டு தீர்மானம் எடுக்கிறார்களோ அப்படியே அவர்கள் கிரியைக்கு தகுந்த பலனை அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வரும் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலே தந்து இந்த நேரத்திலும் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். இந்த நாளில் இருக்கிற தேவ சமாதானம், தேவ கிருபை, தேவ தயவு ஆண்டவரே வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் இருக்க நீங்க கிருபை செய்வோம். நாங்கள் கடந்து சொல்கிறோம். கடந்து செல்லாத நேச கிருபை, அன்பு, சமாதானம், இரக்கம் வந்திருக்கிற, வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, உலகெங்கிலும் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாலகன் பிறந்த சந்தோஷத்தோடு கடந்து வர நீங்க கிருபை செய்யுங்க. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosesspn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.